ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பேத்துக்கு என்ன டவுட்னா, இதில் வந்து இஎஸ்ஐசி நியூ டெல்லின்னு போட்டிருக்கு. இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், திருநெல்வேலி, திருப்பூர், பாண்டிச்சேரி, ஸோ இந்த 5 ஹாஸ்பிட்டலுக்கான வேகன்சிஸ் வந்து இந்த நார்செட் 10ல் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கா அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, தொடர்ந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. ஸோ இந்த டவுட் வந்து உங்களில் நிறைய பேத்துக்கு இருக்கும். இதே டவுட் உங்களுக்கும் இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வேறு ஏதாவது இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதுக்கான வீடியோவை போடுறேன். தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு சேனல் நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு மோட்டிவேட் பண்ணுற ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இது தான். இப்போது இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தான் நடத்துவாங்க. ஸோ அதனால் அவங்க ரெக்ரூட்மெண்ட்டோட அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி நியூ டெல்லி அப்படின்னு தான் போடுவாங்க. லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐசி நியூ டெல்லி அப்படின்னு போட்டு தான் உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்தாங்க. எதில்? நார்செட்டில் தென் சிஆர்இலாம் நியூ டெல்லி அப்படின்னு தான் போட்டு கொடுத்தாங்க. யூபிஎஸ்சியில் மட்டும்தான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த திருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியில் உள்ள வேகன்சிஸை வந்து நியூ டெல்லி அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கிறதுனால நியூ டெல்லி மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு கிடையாது. ஆல் இண்டியா லெவலில் எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களை வந்து எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இந்த வேகன்சிஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், புதுச்சேரி, தென் திருநெல்வேலி, திருப்பூர், ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் இதுக்கான வேகன்சிஸ் வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சென்னை வந்து நம்ம வந்து சென்னையில் வந்து வேகன்சிஸ் இல்லை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் நார்செட் 10ல் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்திருக்கு, அதுக்கு எப்படி படிக்கணும், எப்படி படித்தா வந்து தமிழ்நாட்டில் வேகன்சிஸ் வந்து நம்ம வந்து உள்ள வேகன்சிஸ்க்கு வந்து நம்ம வந்து போய் ஜாயின் பண்ண முடியும், தமிழ்நாட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வந்து அதையே ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இதை தவிர நம்மளோட சேனலில் ஓல்டு கொஷின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்டு, செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோ, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் செலக்ட் ஆக முடியும், ஆல் இண்டியா லெவல்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, அங்கேருந்து எவ்வளோ வேகன்சிஸ் வருஷத்துக்கு வருது, அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, நர்சிங் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், நான் நர்சிங் சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி நிறைய வீடியோ கிட்டத்தட்ட 2000 வீடியோக்கு மேலே நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்ம வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 மாதமாக வீடியோஸ் போடாதனால நிறைய பேர் அவுடேட்டட் ஆகிட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து அப்டேட்டட் ஆயிடுவோம். ஸோ தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.